தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன். சுப்ரீம் கோர்ட் லாயர், டிஎம்கே உடைய ப்ரெசன்ட் கவுன்சிலராக இருக்கேன். இங்கே வந்து ரொம்ப இன்னைக்கு அமைதியான முறையில் ப்ரொடெஸ்ட் நடக்குது. அடித்து அவங்கள துரத்துறதுக்காக ரத்தம் வர அளவுக்கு அடித்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளாக ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி ஆகலை. இன்னும் பல மாநிலங்கள்லேருந்து வந்துனே தான் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பவர் என்னன்றது உண்மையிலே புரியுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போலீஸ் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த பசங்க உங்கள் பசங்களுக்காகவும் தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு இன்னொரு தமிழ்நாட்டிலையும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் சார் நம்ம டிவிக்கு தலைவர் ப்ரெசன்ட் சிஎம் நான் கேட்குறேன் சார், உங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி உங்களை சிஎம் ஆக்கினாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த ஊரில் கூட ஒரு அமைதியான முறையில் வந்து ஒரு அமைதியான முறையில் வந்து ப்ரொடெஸ்ட் நடக்குது இந்த 2 நாளாக. ஆனால் அங்கே என்ன பண்ணுறீங்க? தூக்கி பசங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஆர் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. இது சரியில்லை சார். மழை, தண்ணி, காற்று, சாப்பாடு எதுவுமே இல்லாமல் இங்கே பசங்க வந்து போராடின்னு இருக்காங்க சார். நம்ம டிஎம்கே சார்பாக இங்கே வந்து ப்ரொடெஸ்ட்காக சப்போர்ட் பண்ணி நிற்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இன்னொன்று என்னென்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம டிஎம்கே உடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் சார் வந்து நீட்டை பேன் பண்ணுறதுக்காக அவரும் உதயநிதி ஸ்டாலின் சாரும் இன்னி வரைக்கும் நம்ம டிஎம்கே பார்ட்டி வந்து இன்னி வரைக்கும் வந்து நீட்டை வந்து பேன் பண்ண சொல்லி இன்னி வரைக்குமே போராடின்னு இருக்காங்க 5-6 வருஷமா. நான் மறுபடியும் சொல்கிறேன் சார், ப்ளீஸ் சப்போர்ட் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சார். இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் சுப்ரீம் கோர்ட்லேயும் பேசியிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொடெஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் கேட்குறேன், தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எதுவும் பண்ணாதீங்க சார்.